பசங்க வந்து பெத்தவங்கள வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விடுறது. அதாவது பார்த்துக்க முடியாம விடுறதுன்றது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த பெரியவர்கள் மட்டும் பேரண்ட்ஸோட சைடுல இருந்து பார்க்காம இன்னொரு சைடுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரண்ட்ஸால வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு மேல சகஜமா பேச முடியல. ஒரு வெறுப்பு இருக்கும். நீங்க சொல்ற ஒரு சின்ன காரணத்துக்காக எங்க அப்பா என்ன அடிச்சாரு, ஆசிரமத்துல விட்டேன்றத நான் வந்து ஆதரிக்கல. ஆ. பட் ஆனா ஒரு சமயத்துல ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் அதாவது இப்போ எனக்கு என்னோட ஒய்ஃப் பார்ட்னர் இருக்காங்க. எனக்கு ஒரு பையன் பொறக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா அவனுக்குன்னு சொசைட்டில நெறைய பிரஷர்ஸ் இருக்கும். அவன் ஒரு இடத்துல வேலைக்கு போவான். மேனேஜர் பிரஷர் இருக்கும், வொர்க் பிரஷர் இருக்கும், எக்ஸ்ட்ரா லோட் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது, என்னால ஒரு தொந்தரவு இருக்குன்னும்போது அத அவனால ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் பேர் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு 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 பாயிண்ட் இருக்கு. அத மேல பிரேக் பண்ணிட்டோம் அப்டின்னா வந்து யாராலுமே பொறுமையா இருக்க முடியாது. அது அந்த நேரங்கள் பார்த்து அவங்க பொறுமையா எப்படி அத ஹேண்டில் பண்றாங்க அப்படி விஷயம் தான். இதுல பெரியவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ம். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பசங்க மேலேயே வந்து சில்ட்ரன்ஸ் மேலேயே ஒரு ப்ளேம வந்து போட்டுறாங்க. இவன் தானே ஈஸியா அடிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே சொல்லிடுறாங்க. ஆனா சில இடங்கள்ல பெற்றோர்களும் நான் தப்பு சொல்லல. அவங்க வயசு ம். ஆகுது. அந்த நேரத்துல அது மாரி ஒரு குணங்கள் வரும் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா கொஞ்சம் பெரியவர்களும், பெற்றோர்களும் நம்ம வீட்ல இருக்கும்போது, ஓகே அவனுக்கும் ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. அவனுக்கான ஸ்பேஸ வந்து குடுக்கணும் அப்படின்றது பார்க்கறது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன்.